ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மார்க் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஊருக்குள்ளே அடுத்தடுத்து 18 சின்ன பசங்க கடத்தப்படுறாங்க. இப்போ காணாமல் போன இந்த பசங்களை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரான படத்துடைய கதாநாயகனே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் 2024 ஆக்சுவலி மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. அந்த படத்தை எடுத்த அதே டீம் தான் இப்போ மார்க் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சா சுதீபாவை பொறுத்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது நேர்த்தியாக அவர் கொண்டு வந்திருக்காரு. அது மாசான ஒரு சில சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில ஹெவியான ஆக்ஷன் பிளாக்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காரு அவர் போக நவீன் சந்திராவாகட்டும், ஷைன் டைம் சாக்கோவாகட்டும், குரு சோமசுந்தரம் ஆகட்டும், நம்ம விக்ராந்த் ஆகட்டும், GM குமார் ஆகட்டும், யோகி பாபு ஆகட்டும், சுப்பு பஞ்சு ஆகட்டும், ரோஷினி பிரகாஷ் ஆகட்டும், தீப்ஷிகாவாகட்டும், எல்லாரும் அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். மியூசிக் டைரக்டரான அஜினேஷ் லோக்நாத்தை பொறுத்தளவுக்கு அவர் வழக்கமாகவே அவருடைய படத்தில் ஒரு பெப்பியான பாட்டை ஒன்று வச்சுருவாப்பில். இந்த படத்துலையும் மாத்துமலேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஆனால் இதில் முதல் பாட்டாக ஒரு பாட்டு ஒன்று வருது. அந்த பாட்டு லியோவில் விஜய் பாடுவாரே, நான் ரெடி தான் வரட்டான்னு, அந்த மாதிரியே அதே சாயல்லையே அந்த பாட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னங்க அந்த பாட்டு மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஓவராலாக ஓரளவுக்கு ஓகே ரகமாகத்தான் எனக்கு பட்டுச்சு. இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீன் நல்லா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சீனுமே நல்லா இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஏங்க என்னதான் இப்போ சொல்ல வர்றாங்க அவங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. இந்த படமே ரொம்ப கிளம்சி பண்ணி விட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான சப்ளாட்ஸ் இந்த படத்தில். ஒரு பக்கம் 18 குழந்தைங்க கடத்தப்பட்டாங்க, அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த குழந்தைங்களை நான் மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் இறங்கினாரா, இது ஒரு பிளாட்டு. இன்னொரு பக்கம் ஒரு மினிஸ்டர் கிட்ட போய், இங்கே பாரு என் மேலே இருக்க கேஸ் எல்லாத்தையும் நீ கிளியர் பண்ணிடணும், உன் பொண்ணுக்கு என் தம்பியை தர்றேன் அப்படின்னு சொல்லி நவீன் சந்திரா போய் பேரம் பேசி பார்ப்பல. ஆனால் பேரம் பேசி எல்லாம் ஓகே ஆகிற அந்த டைமில் தம்பி இன்னொரு பொண்ணை கூட்டு ஓடி போயிடுவேன். இப்போ அந்த மினிஸ்டருக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல், என் தம்பியாக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன், அவனை வெட்டி வீசியே தீருவேன் அப்படின்னு தம்பியை தேடிட்டு தீருவார் அவர். இது ஒரு பிளாட்டு. இன்னொரு பக்கம், அட சொந்த அம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அம்மாவையே போட்டு தரலான்னு பரவாயில்ல, அடுத்த CM நான் தான் அப்படின்னு ஷைன் டைம் சாக்கோ ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருப்பார். இது ஒரு பக்கம். இன்னும் இந்த கதைக்கு நம்ம எதுக்கு அப்படின்னே தெரியாம இந்த படத்துக்குள்ள குரு சோமசுந்தரம் ஆகட்டும், விக்ராந்த் ஆகட்டும் சொல்லி இந்த 2 கதாபாத்திரங்கள் அது ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்குன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை சுத்தி இது தேவையில்லாம ஒன்னோட ஒன்று முடிச்சு போடுறேன் அப்படின்னு கடைசியில் நம்ம கழுத்தில் முடிச்சு போட்டதே மிச்சம். அந்த அளவுக்கு பயங்கர கிளம்சியாக, ஆமா இப்போ நம்ம எந்த பிளாட்டை ஃபாலோ பண்றது, இல்லை எந்த கேரக்டரை நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்னே நமக்கு புரியாத அளவுக்கு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீம். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு கேரக்டர் பவர்ஃபுல்லாக எழுதப்பட்டது ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னாலே நிச்சயமாக அந்த படம் வேற லெவலில் நின்றோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு பக்கம் நவீன் சந்திரா, இன்னொரு பக்கம் ஷைன் டைம் சாக்கோ, இன்னொரு பக்கம் குரு சோமசுந்தரம், கடைசியாக ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய விக்ராந்துடைய கேரக்டர்னு இத்தனை நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய கேரக்டர் வில்லன் கேரக்டர்ஸ் உள்ளே இருந்தால் ஒருத்தரால் ஒரு ஆணியை கூட அசைக்க முடியல. யாராலையும் இம்மி கூட ஒரு பதபதைப்போ பரபரப்போ எதுவும் கிடையாது. எல்லாரும் காட்டு கத்துன மணியமாக தான் தருறாங்களே தவிர தியேட்டரில் காது வலிக்குது படம் பார்க்கும்போது. ஒரு பக்கம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் காதை அக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு மியூசிக் அது, இன்னொரு பக்கம் ஆளாளுக்கு அப்படின்னு கத்தனை மணியமாக தான் இருக்காங்களே தவிர பேச்சு தான்ப்பா வீச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா கதாபாத்திரங்களும் எழுதப்பட்ட லெவலில். இன்னொரு பக்கம் படத்துக்கு டைலாக் எழுதியிருக்காங்க பாருங்க, வாய்ப்பே இல்லை. ஏங்க எப்படிங்க இப்படி டைலாக் எழுத முடியும் அப்படின்னு எனக்கு ஆச்சரியப்படுத்திட்டாங்க ஒரு சில வசனங்களில். அதுவும் அவர் போதையில் இருந்தாலும் சரி, சஸ்பென்ஷனில் இருந்தாலும் சரி, டியூட்டியில் தான் இருப்பார் எப்பயும். இப்படி ஒரு டைலாக் புரியுது, நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் போதையில் இருந்தாலும் சரி, சஸ்பென்ஷனில் இருந்தாலும் சரி, ஆனால் டியூட்டியில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக். இது ஒரு பக்கமா. வழக்கமாக என்ன சொல்லுவோம், எங்க அவர்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்றது அந்த பகவான்ட்டே சொல்றது மாதிரி அப்படின்னு வழக்கமாக சொல்லுவோமா இல்லையா? இந்த படத்தில் அதுக்கு உல்டாவாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. இங்கே பாரு, மகா காளி எவ்வளோ உக்கரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு உக்கரமாக தான் நம்ம மார்க் இருப்பேன். அதனால மகா காளி கிட்ட நீ போய் உன் குறைகளை சொல்ற அப்படின்னா அது மார்க்கு கிட்டே சொல்ற மாதிரி போய் மகா காளி கிட்டே சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னங்கடா இது புது உருட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி வசனங்களும் இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கு. மற்றபடி இந்த படம் எங்கேயுமே நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி ப்ரிடிக்டபிளான ஒரு கதை தான். இந்த ப்ரிமிஸே கம்ப்ளீட்லி ப்ரிடிக்டபிள் தான். அதுலேயும் சீன் பை சீனாக இதுதான் நடக்க போகுது. படம் ஆரம்பிச்சு அரை மணி நேரத்திலேயே இது ஆரம்பிச்சு இங்கே தான் கடைசியாக போய் முடியும் பாருங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கெஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு ப்ரிமிஸ் இது ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட விதத்திலையும் கடைசியாக அப்படித்தான் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 18 குழந்தைகளை தேடி எப்படியாவது கண்டுபிடிக்கிறது தான் ஹீரோ கஷ்டப்படுறாருன்னு. எனக்கு இவங்க கிளைமேக்ஸ் வரை கண்டுபிடிக்க மாட்டாங்களா, இது ஆக போகிறதே கிடையாது, இவங்க படத்தை முடிக்க போகிறதும் கிடையாது, இப்போ சாட்ட அந்த 18 பிள்ளைகளை நம்மளாவது எங்கேயா இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கலாம்யா அப்படிங்கிற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இது பரவாயில்ல,
இன்ட்ரோல் பிளாக்ல 18 hours left அப்படின்னு ஒரு வாசகம் ஒன்று போட்டு பயங்கர மாசா அப்படி இன்ட்ரோவில் ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க. எனக்கெல்லாம் ஆத்தாடியோ இன்னும் 18 மணி நேரம் இருக்கா, அப்போ இன்னும் 1 மணி நேரத்தில் படம் முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மரண பீதி மொமெண்ட்டை கிரியேட் பண்ண ஒரு படம் இது. அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கங்க இந்த படம். அடுத்த காரணத்தை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எதுவும் கிடையாது, பட் ரத்தம் தெறிக்க சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த படம் UA 16+ தான், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்ம ஊரில் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.